strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 32 ஓட ப்ரிவியூ தான். பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் டெல்லி. டெல்லியோட ஹோம் கேம். லாஸ்ட் கேம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தோத்துட்டாங்க அவங்க ஹோம்ல. கண்டிப்பா இந்த மேட்ச்ல எப்படியாவது அந்த ஒரு விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சரியான ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருந்தாங்க. புரியுது, அவங்களுக்கு அன்பீட்டனா இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் அவங்க மும்பை இந்தியன்ஸோட தோத்துட்டாங்க. அந்த லாஸ்ட் 3 ரன் அவுட்ஸ் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா மேட்ச் கையில இருந்து டெல்லி கிட்ட கோட் அவுட்டாங்க தான் சொல்ல முடியும். பட் இந்த மேட்ச்ல அதான் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அது எல்லாமே மாத்தணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு மேட்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பின்தங்கி தான் இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு, ஜஸ்ட் வித் 4 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4 லாஸ் வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் திருப்பி தோத்தாங்கன்னா இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட் ஃபார் தெம். அந்த ஒரு டாப் 4 போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கீழே பாட்டம் டீம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ராஜஸ்தான் ராயல் வில் லைக் டு வின் திஸ் மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள்ல ஃபர்தரா மூவ் ஆவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் IPL அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா டேபிள் லிட்டரலி டர்ன் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இட்ஸ் அ க்ரூஷியல் மேட்ச் ஃபார் RR, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டீமும் 29 கேம்ஸ் விளையாடிருக்காங்க. அதுல 15 கேம்ஸ் RR வின் பண்ணிருக்காங்க, 14 கேம்ஸ் டெல்லி வின் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் மார்ஜினலா RR வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 9 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல டெல்லி 6 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. சோ ஹோம்ல டெல்லி டாமினேட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ டெல்லி விக்கெட் லாஸ்ட் டைமே பார்த்தோம், நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். ஆனா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்பின்னர்ஸ்க்கு சில பர்ச்சேஸ் இருந்துச்சு. சோ மேபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுப்பாங்களா? ஐ டவுட் சோ. கண்டிப்பா அந்த கிரவுண்ட் டைமென்ஷனுக்காகவே டாஸ் வின் பண்ண ரெண்டு டீமும் போலிங் தான் எடுப்பாங்க. இது வழக்கம் போல நம்ம ப்ரிவியூல சொல்றதுதான். நான் இருந்தா என்ன பண்ணுவேன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் ஆடுவாங்க, டவுட்டே கிடையாது. பேட்டிங் ஆடி ஒரு 220 230 போஸ்ட் பண்ணுவேன், கப்பல்லே பண்ண மாட்டேன். ஓகே, டெல்லியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் 220 210 அடிச்சாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட போலிங் இருக்குங்க. இது சின்ன கிரவுண்டா இருந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா டர்ன் இருக்கு. அண்ட் அந்த செகண்ட் பால் சேஞ்ச் பண்றாங்களா அம்பையர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆச்சுன்னா கண்டிப்பா போலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கும் கிரிப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண் சர்மா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க. அந்த செகண்ட் பால் சேஞ்ச் பண்ணாங்க, கொஞ்சம் ட்ரை பால் கிடைச்சது, கலகிட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு, கேமே மாத்திட்டாரு. வெயிட் அண்ட் see, நம்ம சொல்றத சொல்லுவோம், அவங்க டாஸ் வின் பண்ணி போலிங் தான் சொல்லுவாங்க. சோ முதல்ல ஹோம் டீமை பத்தி பேசுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? எஸ், நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவங்களுக்கும். என்னதான் அவங்க வந்து அன்பீட்டனா இருந்து போன மேட்ச் மட்டும் தோத்தாலுமே டாப் ஆர்டர்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஃப்ரேசர் மகர் தொடர்ந்து ஃபெயிலியர். ஸோ அவரு யாராவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபேப் ஃபிட் ஆனா ஃப்ரேசர் மகரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாங்க. ஆனா ஃபேப் ஃபிட் இல்லையே. ஸோ ஐ டவுட் ஸோ ஃபேப் இந்த மேட்சும் ஆடுவாருன்னு. ஸோ ஃப்ரேசர் மகருக்கு இன்னொரு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, டெல்லிக்கும் நல்லதுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இன்னொரு பிரச்சனைங்க, நட்ராஜன் எப்பதான் ஃபிட் ஆவாருன்னு தெரியல. ஏன்னா நட்ராஜன் ஃபிட் ஆனா சாலிடா மோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைன்னா மோஹித் சர்மா தான் அவங்க வச்சு விளையாடி ஆகணும். ஸோ இதை தவிர்த்து பிளேயிங் லெவன்ல வேற எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிளுங்க. அதாவது டாப் ஆர்டர் மட்டும் ஃபயர் ஆடும் உங்களுக்கு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கருண் நாயர் போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆடிட்டு போனாரு, அதை மறக்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் டிசிக்கு. ஓகே, பட் ஓப்பனிங்ல அவங்களுக்கு நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் வேணும் ஃப்ரம் த ஓப்பனர்ஸ். அதே மாதிரி 3ல நாயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மேட்ச்ல KL ராகுலோட ரோல் ரொம்ப குரூஷியலா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா போன மேட்சே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க டெல்லி, சில ஷார்ட் செலக்ஷன்ஸை பார்த்து, டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படியாவது அவங்களோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா விளாடணும்னு நினைப்பாங்க. அண்ட் அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. என்னதான் மிச்சல் ஸ்டார்க் 2 மேட்ச் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் சடனா ஒரு மேட்ச்ல வந்து 4 விக்கெட் எடுப்பாரு. அதே மாதிரி முகேஷ் குமார் நல்லா போட்டுட்டு இருக்காரு, மோஹித் சர்மா டீசென்டா போடுறாரு. பட் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவ் இன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம், அக்சர் பட்டேல் டீசென்டா போடுறாரு, விப்ராஜ் நிகம் கலக்குறாரு. ஸோ ஒரு என்ன சொல்றது, RR கம்பேர் பண்ணும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்ல நல்ல ஒரு யூனிட்டா தெரியுறாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வின் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஆனா நான் ஏன் RR கிட்ட போறேன்னா, இந்த டோர்னமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் வித் RR இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ RRன்னும் போதே பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, இல்ல ஸ்ட்ராட்டஜில ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட பிளேயிங் லெவன்ல எனக்கு தெரிஞ்சு துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில் ஆகாஷ் மதுவால் எடுத்துட்டு வரலாங்க. ஏன்னா இது சின்ன கிரவுண்டு, ஆகாஷ் மதுவால் அந்த யாக்கர்ஸ் நல்லா போடுவாரு, துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. இந்த கிரவுண்ட்ல ஆடுறது கொஞ்சம் ரிஸ்க்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி அவங்க பெருசா சேஞ்சஸ் பண்றது அளவுக்கு வெளியில பயங்கரமான ஸ்டாக் எல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவன், புரியுதா உங்களுக்கு? அதுல ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னா ஆகாஷ் மதுவாலனா அவங்க ட்ரை பண்ணலாம் துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில். இது என்னுடைய ஒரு கருத்து, அவங்க பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது.
எஸ், போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு நாக் விளையாடினாரு. பட் கண்டிப்பா இந்த மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும்னா டெஃபினட்டா சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்க. சஞ்சு கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக் கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தேவை. ஏன்னா சஞ்சு மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி ரியான் பராக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டார்ட் தான் கொடுக்குறாரு இந்த சீசன்ல. இதுக்கு முன்னாடி சீசன்ல பாத்தீங்கன்னா 60-70 அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல வெறும் 40-30-25 தான் அடிக்கிறாரு. ஸோ அவரும் அவரோட ஸ்டார்ட்டை கன்வெர்ட் பண்ணாருன்னா ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட போலிங் பாத்தீங்கன்னா தே வில் பி டிபெண்டிங் அப்பான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தாங்க, வேற வழியே இல்லை. அவர் வந்து நியூ பால்ல விக்கெட் எடுத்தா மட்டும்தான் ராஜஸ்தான் தப்பிப்பாங்க. அவரு மட்டும் நியூ பால்ல விக்கெட் எடுக்கலன்னா நிஜமாவே கஷ்டப்படுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியே. எஸ், சந்தீப் சர்மாலாம் நல்லா தான் போடுறாரு. பட் ஸ்டில் ஸ்டார்டிங்ல நியூ பால்ல அவங்களுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அவங்களோட டிபெண்டன்சி ஆன் ஜோஃபர் ஆர்ச்சர் இந்த மேட்ச்லயும் ரொம்ப ஹையா இருக்கும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓவரால் சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய நாக் விளையாடியே ஆகணுங்க. இஸ் டியூ, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஒரு நாக் விளையாடினாதான் ஆர்ஆர் வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷனும் பாத்தீங்கன்னா கோயிங் வித் ஆர்ஆர். ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது டெல்லி ஸ்ட்ராங், நான் திருப்பியும் சொல்லிட்டேன். பட் டோர்னமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வாண்ட் ஆர்ஆர் டு வின் திஸ் மேட்ச்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டெல்லி கேபிட்டல்ஸா இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸா? ஸோ இப்போ வந்து ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து 6 பிளேயர் நான் எடுக்கிறேன், ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து 5 பிளேயர் எடுக்கிறேன். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் கருண் நாயர், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் போரல் நம்பி எடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல அடிப்பாருன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் தோணுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேட்டிங்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா குல்தீப் யாதவ் விக்கெட் டேக்கர், அதுல டவுட்டே கிடையாது. அடுத்தது விப்ராஜ் நகம் போறாங்க. ஏன்னா விபி அவரை இப்ப ஷார்ட் அப்படிதான் கூப்பிடுறாங்க. அவர் நிஜமே மேட்ச் டு மேட்ச் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, லோ டவுன்ல பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இந்த மேட்ச்ல நான் ஸ்டார்க்கு போல ஐ எம் கோயிங் வித் விப்ராஜ் நிகம் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணணும், இல்ல ப்ரோ நான் ஸ்டார்க் எடுக்கிறேன்னா ஸ்டார்க் எடுக்கலாம். நீங்க வந்து இன்னொரு போலர், அதாவது ஸ்டப்ஸ் வேணா எனக்கு ஸ்டார்க் வேணும்னா நீங்க ஸ்டார்க் போகலாம். சரிங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வருவோம். அதுல 5 பிளேயர். எஸ், இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச், அதனால நான் சஞ்சு கண்டிப்பா எடுப்பேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரியான் பராக், இந்த 3 பேர் ஷூரான எடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹோப் தட் ஜோஃபர் ஆர்ச்சர் நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு ஜோஃபர் ஆர்ச்சர் போறேன். சந்தீப் சர்மா இன்னைக்குமே ஒரு விக்கெட் டேக்கர் தான், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஃபார் ஃபேண்டசி என்னோட அட்வைஸ் ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்றதுதான், ஃப்ரீ லீக் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வின் பண்ணீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணலாம், தோத்தாலும் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.